ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சித்ராஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டை ரொம்பவே டெக்கரேட் பண்ணுற இந்த வாட்டர் கேண்டில், அதாவது தண்ணீர் விளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிட்டு ஆல்ற சிம்பலும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த தண்ணி விளக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் கிளாஸ் பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த பிளாஸ்டிக் கவர் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சிசர், விளக்கு திரி, அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய். இந்த எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வாட்டர். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாம். இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஃபுல் ஆட் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதனால தான் நம்ம கிளாஸ் பாட்டில் எடுத்துருக்கோம். இப்போ இதை நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எந்த ஆயில் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாட்டருக்கு மேலே மிதக்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இந்த கிளாஸை வச்சு அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கிறேன். அதே சைஸில் இன்னொரு கிளாஸ் இருந்தது, அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். இல்லைனா ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஷேப்புக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. இதை நடுவில் நம்ம ஹோல்ஸ் போடணும் விளக்கு திரி போடுறதுக்காக. அதனால் இப்படி 4ஆக மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண பிறகு முனையில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது. இதில் இந்த விளக்கு திரியை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக போடுங்க, அப்போ தான் அந்த திரி ஃபிட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ண பிறகு 2 சைடை நம்ம ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடம் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் விளக்கு எரியும் நல்லா. ஸோ அதனால் இது அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே எடுத்து அந்த கிளாஸ் பாட்டில் உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கவர் கட் பண்ணும்போதே கரெக்டான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி. ஸோ இப்போ நான் கேண்டில் எடுத்து நான் விளக்கு ஏற்ற போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகுதுன்னு. சூப்பராக எரியுதில்ல. நம்ம கீழே வாட்டர், அதுக்கு மேலே ஆயில், அதுக்கு மேலே இந்த தீபம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். இதை நான் இன்னும் நிறைய டிசைன்ஸில் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் அதே போல் இன்னொரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தோன்னா வாட்டர் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணதில் வெறும் வாட்டர் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணுறப்போ அதை விட இன்னும் அழகாக இருக்கும். இன்கேஸ் இந்த மாதிரி ஸ்டோன் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க ஃப்ளார்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஃப்ளார்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கிடைக்கல அப்படின்னா இன்னும் டிசைன் பண்ணுறதுக்கு கலரான ஃப்ளார்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு மேலேயும் கவரும் திரியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. இது போல் நான் இன்னும் ஒரு 2 கிளாஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது வெறும் வாட்டர், இது கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே போல் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டராக இருக்குது இல்லையா, ஸோ அது நமக்கு ஏற்ற போல் கலர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், எல்லோ கலராக இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கு மேலே இன்னும் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒரு வேறு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 கிளாஸில் டிஃப்ரெண்ட்டாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே கிளாஸாக இருக்கு இல்லையா, ஸோ பவுலில் இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுலேயே வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலெல்லாம் ஆட் பண்ண பிறகு இந்த கலர் ஸ்டோன்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸில் பார்த்தோன்னா நான் டபுள் கலர் ஆட் பண்ணியிருந்தேன். பட் இந்த பவுலில் எல்லா கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலர்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே போல் திரியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இது ஃபுல்லாகவே நம்ம விளக்கு ஏற்றலாம். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ எல்லாமே நான் அந்தந்த பொசிஷனில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லா கேண்டிலும் வச்சு நான் ஏற்றிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஏற்றி முடித்த பிறகு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ எல்லா விளக்குமே நம்ம ஏற்றியாச்சு.
பாருங்கள் ரொம்பவே பிரகாசமாக அழகாக இருக்குது. ஸோ தண்ணிக்கு மேலே வந்து இந்த மாதிரி விளக்கு எரியறது பார்க்கப்போ ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதை வந்து நம்ம வந்து பூஜை அறையில் கூட நம்ம வைக்கலாம். ஸோ இந்த வாட்டரில் வந்து கொஞ்சம் லோட்டஸ் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் வச்சோம் அப்படின்னா வீடு வந்து ரொம்பவே நறுமணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் பர்சன் கூட நைட் டின்னர் சாப்பிட்றப்போ இந்த செட் மூடில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இது இன்னும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து வீட்டில் செய்யலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.